இன்னைக்கு ஃபிஷ் வித் ட்விஸ்ட் பார்ப்போமா? நான் எப்பயுமே ஃபிஷ் எடுத்தா 2-3 டேஸ்க்காச்சும் வச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க வாங்குவேன். அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை 2 நாளாக சாப்பிட்டு 3வது நாள் போர் அடிக்கும் போது தான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். முட்டை மீன் பொடி மாஸ் அட்டகாசமான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு மிக்சர் ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு முழு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ்ஷை ஒன்று பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக மசாலா பிரியாமல் வந்துடும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மீனோட ஃப்ளஷை மட்டும் கொஞ்சம் கூட முள் இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய், சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 முட்டை ஊற்றிட்டு முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா ஸ்கிராம்பிள் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மீன் பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.